இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் அப்படின்னு சொல்ல போனா தானம் செய்வது தர்மம் செய்வது அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப எளிதில் சொல்லிடலாம். தானம் தர்மம் செய்தல் இறைவனுக்கு மிக உகந்தது, இறைவனிடம் உங்களுக்கு நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு நம்ம எளிதில் சொல்லிவிட முடியும். ஆனால் அது எப்படி தானம் தர்மம் செய்ய வேண்டும் தெரியுமா? இப்போ பெரும்பாலும் சொல்லுவாங்க, இப்போ வஸ்திர தானம் செய்தால் ஆயுள் கூடும், அன்னதானம் செய்தால் அடுத்த பிறவியில் நம்மளுக்கு அன்ன பற்றாக்குறை வராது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல அதை நம்ம மனசில் எடுத்துப்போம். அப்போ ஒரு தானம் செய்கிறோம் இல்லை தர்மம் செய்யும் போது இந்த தர்மத்தை செய்யும் போது நமக்கு இன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தானம் தர்மம் செய்யக்கூடாது. அப்படி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் தானம் தர்மம் செய்கிறீர்கள் என்றால் உங்களை விடவும் மிகவும் பிடித்தவர்கள் இறைவனுக்கு வேறு யாரும் இருக்க முடியாது. அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பவுமே சிவசிந்தனையில் இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பவுமே சிவசிந்தனையில் உங்களால் இருக்க முடியுமா? கட்டாயம் இருக்க முடியும். முறையான பயிற்சிகளை நாம் செய்யும் போதே நாம் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் நம் மனதானது சிவனுடன் ஒடுங்கி கிடக்கும். அதற்கு முறையான பயிற்சி தேவை. அப்படி எப்பொழுதுமே சிவசிந்தையில் ஆழ்ந்திருப்பவர்கள் இறைவனுடன் மிகவும் நெருக்கத்தை கடைபிடிப்பார்கள். அவர்கள்தான் சித்தர்களாகவோ ஞானிகளாகவோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு மக்களின் துயர் போக்க அவர்களின் கர்மாவை சித்தர்களோ முனிவர்களோ ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இறைவனோட எப்ப நெருக்கத்தை காட்ட முடியும்னா தன்னை அறிந்த ஒருவன் இறைவனுடன் இரண்டர கலக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இறைவனுடன் இரண்டர கலக்க விருப்பப்படுபவர்களையும் இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும். அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பிற உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களை இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் படைத்த எந்த ஜீவராசியும் வேறுபடுத்தி இறைவன் பார்ப்பதில்லை. எல்லா ஜீவராசிக்கும் ஒரு இயல்பான குணம் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து வேறுபட்டு நிற்ப யார் அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை வாழ்பவர்கள் தான். அப்ப அனைத்து உயிரினங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் அனைத்து ஜீவராசிகளின் மீது அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இறைவனோட நோக்கம். எல்லா உயிர்களுக்குமானது இந்த உலகம் அப்படின்னு தெரிந்து கொண்டு எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் இன்பமாக வாழ்வதற்கு வழிவகை நாம் செய்தால் நாம் தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தவர்கள் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதில் இப்போ நம்ம குறிப்பிட்டு சொன்ன இந்த 4 விஷயங்கள் இருக்கும் போது அடிப்படையில் நம்ம ரொம்பவே மேன்மை அடைபவர்களாக இருப்போம். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மாறுவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே.